அனைவருக்கும் வணக்கம். Moral story 40. People are the prisoners of their phone. That's why they are called cell phones. இந்த கோட் மூலமாவே இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி மொபைல் அடிக்ஷன் பத்தினது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பெண் இருக்காங்க. அவங்க கிளாஸ்ல கொடுத்த ஹோம்ஒர்க் ஷீட்டை நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கணவர் எதிரில் உட்காந்து ஸ்மார்ட் போன் பார்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எதர்ச்சியா கணவர் திரும்பி என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, 4ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு என்னுடைய ஆசை அப்படிங்கிற தலைப்புல நான் ஒரு ஹோம்ஒர்க் எழுதிட்டு வர சொன்னேன். என்ன தோணுதோ எழுதிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதுல ஒரு பையன் எழுதியிருந்தான். அதை பார்த்துட்டு தான் என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்னன்னு வாசி அப்படிங்கவும் அவங்க வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் எழுதியிருக்கான், நான் ஒரு ஸ்மார்ட் போன் ஆகணுங்கிறது தான் என்னோட பெரிய ஆசை. ஏன்னா என்னோட அம்மா அப்பாவுக்கு ஸ்மார்ட் போன்னா ரொம்ப பிடிக்கும். சில நேரங்கள்ல அவங்க என்னைய கவனிச்சுக்கிறத கூட மறந்துட்டு போனை அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அப்பா ஆபீஸ்ல இருந்து களைச்சு போய் வருவாரு. என் கூட பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட போன்ல பேசுறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கு. அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு பிஸியான வேலையில இருந்தாலும் போன் ஒரு ரிங் அடிச்சா போதும், ஓடி போய் எடுத்துடுறாங்க. பல நேரங்கள்ல நான் சத்தமா கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுறாங்களே தவிர ஏன் கூட அதிகமா விளையாடுறது இல்ல. அவங்க யாரோடையாவது போன்ல பேசிட்டு இருக்கும் போது நான் எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சொல்றது அவங்க காதுல விழுகிறது இல்ல. அதனால அம்மாவும் அப்பாவும் என்னையும் கவனிக்கணும், என்னோடையும் பழகணும் அப்படின்னா நான் ஒரு ஸ்மார்ட் போனா ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்க பெரும்பாலான நேரத்தை ஸ்மார்ட் போனோட தான் கழிக்கிறாங்க. என்னோட பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க என்னோட பழகுறதுக்கு ஒரே வழி நான் ஸ்மார்ட் போன் ஆகணும் அப்படின்னு அவன் எழுதியிருக்கான். இத கேட்டோன்னு அந்த கணவர், யார் அந்த பையன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பெண் என்ன தெரியுமா சொல்றாங்க, நம்ம வீட்டு பிள்ளைதாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையோட நீதி என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் பாசம் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா தங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுக்கறது தான் மிகப்பெரிய பாசம். அப்பதான் அவங்க எதிர்காலத்துல எந்த தவறும் செய்யாம இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவும். We spend so much time on our smartphone instead of spending it with our loved ones. Mobile phones makes you closer to person far from you, but it takes you away from the one sitting next to you. இது ரொம்பவும் உண்மையானவர்கள். தள்ளி இருக்க பர்சன்ஸை இணைக்கிறது இந்த போனாக இருந்தாலும் நம்ம கூடவே இருக்கிறவங்களை மறக்க வைக்கிறதும் இதே மொபைல் போன் தான். Stop looking at your phone, look around you. அடுத்த ஒரு நல்ல ஸ்டோரியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you for watching. Please subscribe.